வணக்கம் நண்பர்களே. ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு மிக மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதார் அட்டையில இந்த அப்டேட்டை முடிக்க இதுதான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த தேதிக்குள்ள முடிக்கலன்னா கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ள கடைசி தேதியை டிசம்பர் 14 வரை UIDAI நீட்டித்துள்ளது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஆதார் கார்டு புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்தியாவில் உள்ள அனைவருக்குமே ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஆதார் கார்டு இல்லாமல் எதுவுமே இல்லை என்று இப்போது ஆகிவிட்டது. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ஆதார் கார்டுகள் அவசியமாகின்றன. குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது முதல் இறந்த நபர்களுக்கு இறப்புச் சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்துக்குமே ஆதார் கார்டு அவசியம். எனினும் பலர் 10 வருடம் முந்தைய பழைய ஆதார் அட்டைகளை வைத்திருப்பார்கள். அந்த பழைய கார்டினை அப்டேட் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் ஆதார் அட்டையில் உங்களது தகவல்கள் எல்லாமே தற்போதைய அப்டேட்களாக இருக்க வேண்டும். இதற்காகவே உங்களது தகவல்களை புதுப்பித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆதார் அட்டைகள் எந்த விதமான பிழைகளுடனும் இருக்கக்கூடாது. பிழைகள் இருந்தாலும் அரசின் உதவியை பெற முடியாது என்பதால் தவறுகளை உடனடியாக சரி செய்துவிட வேண்டும். 10 வருடங்கள் பழமையான ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டுமானால் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. இதற்கான காலக்கெடு செப்டம்பர் 14ஆம் தேதியே முடிவடைந்து விட்டது என்றாலும் இப்போது டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையில் உள்ள முகவரி தவறாகவோ அல்லது வேறு முகவரி இருந்தால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் ஆதாரில் உங்கள் விவரங்கள் சரியாக இல்லாவிட்டால் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். எனவே ஆதார் கார்டுகளை பயன்படுத்தி நடக்கும் மோசடிகளை தடுக்க குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை ஆதார் அட்டையை அப்டேட் செய்வது கட்டாயமாகும். அதன் மூலம் ஆதார் கார்டு பாதுகாப்பாகவும் இருக்கும், மோசடிகளையும் தடுக்க முடியும். ஆதார் கார்டை அப்டேட் செய்ய 2 ஆப்ஷன்கள் உள்ளன. மை ஆதார் வெப்சைட்டிற்குள் நுழைந்து அப்டேட் செய்து கொள்ளலாம் அல்லது ஆதார் சேவை மையத்துக்கு சென்று அப்டேட் செய்து கொள்ளலாம். அப்படி பொது சேவை மையத்துக்கு செல்வதாக இருந்தால் பெயர், போட்டோ, செல்போன் நம்பர், முகவரி போன்ற விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். இதுவே ஆன்லைனில் புதுப்பிப்பதாக இருந்தால் இலவசமாக செய்து கொள்ளலாம். ஆன்லைன்ல புதுப்பிக்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். myAadhar.uidai.gov.in என்ற வெப்சைட்டில் ஆதார் OTP சரிபார்ப்பு மூலம் உள்நுழைய வேண்டும். அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து நிலையை சரிபார்க்க வேண்டும். ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட செல்போன் நம்பரில் பெறப்பட்ட OTP நம்பரை உள்ளிட வேண்டும். அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உங்களது அப்டேட் தொடர்பான ஆவணங்களை அப்லோட் செய்யலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.